1 or 2 டேஸ்லயே கிடைச்சிருச்சு அவரோட டெட் பாடி. மிஸ்ஸிங் கேஸ்ங்கிறது அப்படி கிரிமினல் கேஸா மாறிடுச்சு. ஹாய், ஐம் கீதா பார்த்திபன் ஃப்ரம் ஆல்ஃபா டிடெக்டிவ். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கேஸ் பத்தி பேச போறோம். மிஸ்ஸிங் கேஸ். இது என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அப்படி வரும்போது இங்க நம்ம சென்னையில ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காரு. அண்ட் அவரு ஹோட்டல்ல இருந்து கிளம்பினவர் நாட்டுக்கு திரும்பி போகல. அப்போ அவர் மிஸ்ஸிங் ஆயிட்டாருன்னு சொல்லி அவங்க சன் அங்க இருந்து நம்ம கால் பண்ணி அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அவர் கண்டுபிடிக்க சொல்லி. ஒரு தங்கியிருந்த ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான். ஸோ அவரை பார்க்க யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கறதான் நாங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல எடுத்தோம். டவுட்ஸ் வர சில நம்பர்ஸ் மட்டும் எடுத்து மெம்பர்ஸ் மட்டும், முக்கியமா ஒரு மணி சேஞ்சர் ஒருத்தர், ஏன்னா அவர் டாலர்ஸ்ல தான் வச்சிருந்தாரு. ஸோ மணி சேஞ்சர் ஒருத்தர் இருந்தது. அவரை கொஞ்சம் ட்ராக் பண்ணி பார்த்தால அவரு இன்னசென்ட் தெரிஞ்சது. அடுத்தது எங்களோட லிஸ்ட்ல இன்னும் சில பேர் இருந்தாங்க. ஹோட்டல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட நாங்க டவுட் பட்டோம், கட் ஷாட் பண்ணிட்டே வந்தோம். இதுக்கு நடுவில் நாங்க அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே 1 or 2 டேஸ்லயே கிடைச்சிருச்சு அவரோட டெட் பாடி. ஸோ எங்கன்னா பல்லாவரம் பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டாங்க அந்த பாடி. ஸோ அது வந்து அப்படியே மிஸ்ஸிங் கேஸ்ங்கிறது அப்படி கிரிமினல் கேஸா மாறிடுச்சு, மர்டர் கேஸ். அண்ட் போலீஸும் அந்த மர்டர் கேஸ் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நாங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தனால எங்களுக்கு ஹோட்டல்ல இருந்து கிளம்பின வரைக்கும் எங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் இருந்தது. லாஸ்டா ஒரு கேப்ல தான் இங்கிருந்து புக் பண்ணி ஏர்போர்ட் போயிருந்தாங்க. ஸோ அந்த கேப் டிரைவரை பிடிக்கணும்னு நாங்க யோசித்தோம். அதையும் நாங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சோம். அந்த கேப் டிரைவர் மேலதான் எங்களோட சஸ்பெஷன் இருந்தது. ஏன்னா அவர் வந்து சென்னையில எங்க வெளியில போனாலும் அந்த கேப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டிரைவர் தான் அதுக்கு அவருக்கு டிரைவரா போயிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட ஆக்டிவிட்டிஸை பார்த்தாதான் கன்க்ளூஷன் வர முடியுங்கிறதுனால நாங்க அவரை வாட்ச் பண்ணோம். அண்ட் அவர்கிட்ட நிறைய டாலர்ஸ் எல்லாம் அவர் சேஞ்ச் பண்ணது எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்து. ஸோ ஒரு கேப்க்கு டிராவல் பண்றதுக்காக கொடுத்த டாலர்ஸை வச்சு அவர் மணி சேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவர் பெரிய ஒரு சஸ்பென்ஷன் லிஸ்ட்ல வந்தாரு. அவர் தாங்கிறத ஃபைனல் பண்ணோம். அப்புறம் நாங்க என்கொயரி பண்ணதுல அவரே ஒத்துக்கிட்டாரு. அவர்கிட்ட நிறைய டாலர்ஸ், அந்த டாலர்ஸ் காசப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இதுதான் தெரிய வந்தது. ஸோ இதுதான் அவங்க சன்ஸ் ஃபேமிலி நாங்க சொன்னோம். அண்ட் போலீஸ்க்கும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த மர்டரை பத்தி. இப்போ போலீஸ் பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்போ கமிஷனரா இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. எங்களோட இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா, எங்களோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க.